ஆவடி அருகே திருநின்றவூர் நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், அங்க இருக்க எத்தனை குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கு? இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகள் எப்படி இருக்கு? வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த ஒரு சில தினங்களாக ஆவடி, திருநின்றவூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காணப்பட்டது. மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிறைந்து வருகின்றன. குறிப்பாக திருநின்றவூர் அருகே இருக்கக்கூடிய இந்த நத்தம்பேடு கிராமம் ஏரி முழுமுறையாக நிறைந்திருக்கின்றது. இதனால் கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. 2 அடிக்கு மேல் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. குடியிருப்பு, சாலை என அனைத்திலும் நீர் தேங்கியிருப்பதால் அங்குள்ள பகுதி வீடுகளை வீடை விட்டு வெளியே வர முடியாத போல்தான் நிலை வருகின்றது. அதாவது குடிப்பதற்கு தண்ணீர் கூட அவர்கள் வெளியே வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவு சென்று வரும் சூழ்நிலை வருகின்றனர் தெரிவிக்கின்றனர். மேலும் குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல சிறியதாக டியூப் உள்ளிட்ட மிதவைகளை பயன்படுத்தினால் சென்று வருவதை நம்மால் காண முடிகின்றது. அந்த நத்தம்பேடு ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் சிலர் ஆக்கிரமித்திருக்கின்றனர். அதே போன்று அந்த குடியிருப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 300 பிளாட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த பகுதி கூட தண்ணீரால் சூழ்ந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. நத்தம்பேடு கிராமத்தில் நேரடியாக சென்று பார்க்கும்போது குடியிருப்பு தனி தீவு போலதான் தற்போது காட்சியளித்து வருகின்றது. இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அங்கு தேவைப்படுகின்ற நிவாரணப் பொருட்களும் வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட மழை துவங்கும் பட்சத்திலேயே தற்போது அந்த பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. நம்ம நேரடியாக செல்லும்போது கூட 2 முதல் 4 அடி வரை சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதை காண முடிந்தது. அந்த பகுதியில் மக்கள் சிலர் நேற்றைய தினத்தில் கூட பள்ளி இருந்தும் மாணவர்களையும் பள்ளிக்கு அனுப்பாத சூழல் தான் நிலை வந்தது. இன்று அரசு திருவள்ளூர் மாவட்டத்தில் விடுமுறை இருக்கின்றது. நாம் நேரடியாக அந்த பருந்து பார்வை காட்சியும் காண முடிகிறது. அந்த பகுதியே ஒரு தனித்தீவு போலதான் காட்சி அளிக்கின்றது. விதவைகளில் சிறுவர்கள் மெதல் செல்வது, அதே போன்று ஏரி அருகே தண்ணீர் வந்து வீடுகள் மூலம் காட்சி அளிக்கின்றது. இந்த நத்தம்பேடு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்றது. இது சம்பந்தமாக திருவள்ளூர் வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து நம்மளும் தகவல் தெரிவித்தார். என்றால் ஏரி முழு கொள்ளளவு இன்னும் எட்டவில்லை. ஏரிக்கு வரக்கூடிய உபரிநீர் அப்படியே திறந்து விடப்பட்டு வருகின்றது. இது மெல்ல மெல்ல குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதி கண்காணிக்கப்படும். அதே போன்று தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் வட்டாட்சியர் நம்மளும் உறுதியளித்திருந்தார். நேரடியாக அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த பகுதி பார்ப்பதற்கு ஒரு தீவு போலதான் தெரிகின்றது. அங்கே ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 230 குடியிருப்புகள் இருக்கின்றது. அனைத்து பகுதியிலும் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கின்றது. இது அண்மையில் திருநூறு மிக அருகே இருக்கக்கூடிய பகுதி, ஆவடி அருகே இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி கண்டுபிடிக்காத பகுதியாக தான் காணப்படுகிறது. அந்த மிதம் தான் செல்கின்றது. குறிப்பாக இரவு நேரத்தில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என தெரிவிக்கின்றனர். என்றால் அந்த பகுதி பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகபட்சமாக இருக்கிறதால் அந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர தயக்கம் காட்டி வருகின்றனர். தற்போது கூட அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நவீன்.